இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுன்னா ஒரு சேஞ்சர். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லலாம். ஒரு 5 ரெக்கார்டு நம்ம இந்த மாதிரி மேலே வச்சோம்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக விழும். இப்போ ஒரு ரெக்கார்டு பாடி முடிஞ்ச உடனே இந்த ஆம் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டு கீழே விழும். அதுக்கப்புறம் அந்த ஆம் போய் உட்காரும். இதே மாதிரி ஒரு 5 ரெக்கார்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பாருங்கள் 16, 33, 45, 78. ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ண உடனே அந்த ரெக்கார்டோட சைஸ் வந்து அங்கே உள்ள செட் ஆயிரும். இதில் என்னென்னா எந்த சென்சாரும் யூஸ் பண்ணல. ரொம்ப பழைய மாடல், ஃபுல்லி மெக்கானிக்கல். எல்லாமே லிவர், அந்த ஒரு லிவர் இன்னொரு லிவர் ஆப்ரேட் பண்ணி அந்த மாதிரி தான் நடக்குது. எத்தனை ஆப்ரேஷன் நடக்குது பாருங்கள். இந்த ஆம் இங்கே வந்து உட்காரணும். அங்கேருந்து இங்கே ஒரு லிவர் இருக்குது. இந்த லிவர் வந்து ரெக்கார்டை தட்டி விடும். ஸோ இது அவ்வளவும் ஒரே நேரத்தில் நடக்கும். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப், மேனுவல், ஆட்டோ இருக்குது. நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த ஆம் இங்கே இருக்கும்போது அதில் ரெக்கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் நடக்கும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து 2 ரெக்கார்டு நான் செட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நான் 33ல் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி விடுறேன் பாருங்கள். இது ஓட ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு ரெக்கார்டு விழும். ஸோ ஒரு ரெக்கார்டு விழுந்தாச்சு. ஆம் இந்த போகுது, போய் உட்காந்தாச்சு. ஸோ இப்போ பாடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு நமக்கு பாடிட்டு இருக்கு பாருங்க. மேலே ஒரு ரெக்கார்டு வெயிட்டிங்கில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது இந்த அச்சம் போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக எழும்பி வரும். நமக்கு இப்போ அச்சம் கையில் கொண்டு போக முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஆட்டோவை தட்டி விடுறேன். இது எழும்பி இங்கே வரும் பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தது ஸோ இப்போ 2வது ரெக்கார்டு நமக்கு ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு 5 ரெக்கார்டு வரைக்கும் வச்சுக்கலாம். இது அங்கே போயிட்டு பழையபடி வரும். இப்போ இதில் வந்து இனி நமக்கு ரெக்கார்டு இல்லை மேலே. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இது பாருங்க, அந்த அட்டம் போனோன்னா இங்கே வந்தாச்சு. இனி விழுதுக்கு ரெக்கார்டு இல்லை. ஸோ அதுக்கு தெரியுது, அது கூட தெரியுது. சென்சார் இல்லை, இந்த லிவர்லேயே அதுக்கும் தெரியுது. ஸோ இப்போ ஆஃப் ஆகிட்டு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதே மாதிரி சின்ன ரெக்கார்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் 2 ரெக்கார்டு 45 RPMல 2 ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். இங்கே வந்து 45 செட் பண்ணணும். அப்போ தான் ஸ்பீடும் மாறும். இந்த ஆம் வந்து எந்த இடத்துல போய் உட்காரணுங்கிறது அங்கே உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. 45 ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து சில சமயங்களில் விழும்போது என்னன்னா அந்த கரெக்டான இதில் இது இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அங்கே தள்ளி விழணுமா, இங்கே தள்ளி விழணுமா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஒட்டில் விழுந்ததுனால நான் கொஞ்சம் தள்ளி விட்டேன். பாடிட்டு இருக்கு. இது தன்னால கரெக்டா விழுந்துட்டு சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ இதுல ரெக்கார்டு இல்லை, இனி இல்லை. அதனால பாருங்க, இந்த அந்த அட்டம் போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் பாருங்க. வந்துட்டு இனி அடுத்த ரெக்கார்டு விழுதுக்கு இல்லை. அதனால இது இதுல உட்காந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபுல்லி ஃபங்க்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 ரெக்கார்டை போட்டு இதை மூடி கூட வச்சுக்கலாம். ஏன்னா கண்ணாடி மேலே இருக்கிறனால நம்ம பார்த்துக்கலாம் ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கா. ஸோ எல்லாமே நமக்கு தெரியும். அருமையான ஒரு ரெக்கார்ட் பிளேயர். இது பழைய காலத்து மாடல், எந்த சென்சாரும் இல்லாமல் வெறும் மெக்கானிக்கல், ஃபுல் அண்ட் ஃபுல் லிவர்ஸ் உள்ள வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா லிவராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு, சூப்பர் செட்டு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டு, பெரிய ரெக்கார்டும் போட்டு சின்ன ரெக்கார்டும் போட்டு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 ரெக்கார்டு வச்சா கூட நமக்கு இங்கே வந்து எதுவுமே தட்டாது, இடிக்காது. சூப்பராக பார்த்துக்கலாம். இந்த லிவர் இங்கே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரெக்கார்டை ப்ளே பண்ணோன்னா
அது எண்ட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு பழையபடி ரிப்பீட் ஆகும். இதுக்கு பேர் ரிப்பீட். நம்ம இந்த பொசிஷனில் இருக்கும்போது ரிப்பீட் மாற அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லிவர் இங்கே இருந்துன்னா லாஸ்ட் ரெக்கார்டு முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஸோ மேலே கண்ணாடி இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக உள்ளே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். அதாவது சேஞ்சர் நிறைய பேர்ட்டு இருக்கும், ஆனால் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்காது. இந்த சேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.